நேற்றைய தினத்தில் பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரா இருக்கட்டும் எம்பிகளோட பெயர்கள் எல்லாம் புறக்கணிச்சுட்டு தன்னுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகளோட பெயரை பிரதமர் சொல்லியிருக்காரு. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை புறக்கணிக்கிறத எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே தூத்துக்குடியில கனிமொழியை புறக்கணித்தாரு. அதாவது மத்திய அரசு தமிழகத்தையே புறக்கணித்து தான் இருக்கிறது. அதனால அந்த பேரை புறக்கணிக்கிறத நம்ம ஒரு பெரிய இதாக எடுக்க முடியும். ஏன்னா நிவாரண இதில் இருந்தும் சரி, இப்போ நம்ம கல்விக் கொள்கை பின்பற்றலைன்னு சொல்லி தர வேண்டிய நிதிகளாக இருக்கட்டும், அதுபோக இன்று பிரதமர் அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு நேற்று வந்தபோது இலங்கைக்கு போயிட்டு வந்திருக்காரு. இங்கு இந்தியாவில் அவர் மீனவர்களுக்காக பேசிய அவர் ஏன் ஸ்ரீலங்காவில் தலைவரை சந்திக்கும் போது இந்திய மீனவர்களை பற்றி எந்த பேச்சும் எடுக்கவில்லை. அதாவது நம்ம இது ஒரு அவருடைய வருகை நம்ம தமிழகத்தை நடக்கின்ற ஆட்சி முறையை குறை சொல்வதற்கும் ஆட்சியாளர்களை குறை சொல்வதற்காகவே தான் வந்த மாதிரி தான் இருக்கிறது. உண்மையில தமிழக மக்கள் மீதும் இந்திய மீனவர்கள் மீதும் அக்கறை கொண்டிருந்தால் இலங்கை சென்ற போது கண்டிப்பாக நமக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து இப்போ வருகை வரும்போது தமிழர்களையும் புகழ்ந்து பேசும் பிரதமர் அவர்கள் டெல்லி சென்ற பிறகு தமிழகத்தையே மறந்துடுறாங்க. அதனால அடிக்கடி முதல் நிதியை கொடுங்க தான் நம்ம கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது மெஜாரிட்டி இருக்கிறதுனால என்ன வேணா செய்யலாம் என்று மத்திய அரசு நடத்தி கொண்டு இருக்குது. இப்போ வக்ஃப் போர்டாக இருக்கட்டும், அந்த மசோதாவை நல்ல இரவு 2 மணிக்கு லோக்சபாவிலையும் 3 மணி அளவு ராஜ்யசபாவிலையும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு சிறுபான்மையினரை ஒரு குறிவைத்து செய்யும் செயலாக தான் இருக்குது. இது ஒரு இதோடு முடியாது. இது மற்ற இதையும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் கேட்டுக்கிறேன். மக்கள் பிரதிநிதிகள் அவரை சந்திச்சு நீங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல எந்த பதிலையும் சொல்லாத சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பொது மேடையில அரசியல் பேச்சாக இந்த கமெண்ட் பிரதமர் சொல்றாரு. ஏன் நீங்க நேரடியா ஒரு மக்கள் பிரதிநிதியை சந்திக்க அவர் தயங்கக்கூடிய ஒரு அரசியல் மேடைகள்ல இந்த கருத்தை சொல்றதுக்கான காரணம் என்ன? இல்லை, அவங்க இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா, இப்போ பத்திரிகையாளர் சொன்னது போல மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் மேடையிலே சொல்ல மறுத்தவர் அவங்களுக்காக பதிலை அவர் நேரடியாக சொல்லவில்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டு வங்கியாக தான் எல்லாரையும் பார்க்குறாங்க, மக்களாக பார்க்கவில்லை, ஒரு ஓட்டு பேங்காக தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்களோட பேச்சும் சரி செயலும் எல்லாமே தேர்தலும் வாக்கு இது மட்டுமா தான் இருக்கும். பல்வேறு இடங்கள்ல கொடுத்துருக்கீங்க. ஆனா அந்த எந்த இடத்துலயுமே ஒரு பதில் நாங்க இந்த நடவடிக்கை எடுத்துக்கோன்னு சொல்லாத பிரதமர் நான் இலங்கை போயிட்டு பேசினேன் அப்படின்ற மாதிரி அவங்க சைடு அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக இது அரசியல் நோக்கத்தோடு வரும். இப்போ அந்த ராமேஸ்வரத்தில் ஒரு பாலம் அமைத்திருக்கும் அது ஒரு நல்ல ஒரு திட்டமாக தான் சொல்கிறேன். ஏன்னா ராமேஸ்வரத்தில் அந்த பாலம் பல ஆண்டுகள் இருந்தாலும் அது புதுமைப்படுத்தி ஒரு புதிய பாலம் அமைத்திருக்கு. ஆனால் அந்த மேடையை இவர்கள் அரசியலுக்காகவும் கொண்டு வந்தது ஒரு வருத்தத்தை அளிக்கிறது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினையை கொண்டு வர ஒரு தரப்பினர் மட்டுமே புரியுது. இது மக்களுக்கு பொதுவாக அவர் இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். தொடர்ந்து இலங்கை அரசினால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய போட்டுகள் சேதப்படுத்தப்படுகிறது. அதை தொடர்ந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அது எம்பிகளாக இருக்கட்டும், எல்லாரும் குரல் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு சரியான உரிய பதில் அளிக்காத இந்த மத்திய அரசு இன்று ராமேஸ்வரத்தில் நாம் மீனவர்களுக்காக நாங்கள் போராடும் என்று சொல்வது ஒரு அரசியல் நோக்கோட செய்யறாங்க. அதாவது இப்போ பிரதமர் வந்திருக்காரு. அது பிரதமர் வரும்போது முதலமைச்சர் இல்லாட்டி முதலமைச்சர் பிரசிடென்ட் பண்ணி அமைச்சர்கள் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, சென்ட் ஆஃபும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு விவாதமாக்க தமிழ்நாட்டோட வளர்ச்சி 3 மடங்கு அதிகமாக இருக்கு, அதனால சிலர் அழுறாங்கன்னு சொல்றாரு. தமிழோட வளர்ச்சி அதாவது 3 மடங்கு 4 மடங்கு கொடுத்தாலும் பட் உரிய நிதியை கொடுத்தார்களா என்றுதான் நம்ம சிந்திக்க வேண்டியது. ஏன்னா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்தாலும் இன் ரிட்டர்ன் வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்றது நம்ம புள்ளி விவரமாக நம்ம ஆல்ரெடி பல இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2 மடங்கு 3 மடங்கு அது தேவையை கொடுத்திருக்கிறாங்களான்றது முதல்ல செக் பண்ண வேண்டும். ஏன்னா ஒரு வெள்ளத்திலும் சரி, அந்த நம்ம புயலால் பாதிக்கப்பட்ட போது நம்ம கேட்ட நிதியில் ஒரு கால்வாசி கூட கொடுக்கல அரசு. ஸோ அதனால தொடர்ந்து மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அரசுடைய பரிசீலனை செய்து அதுக்கான உரிய தொகை இது எப்படி
திமுக கூட்டணிக்கு எதிராக இது போன்ற சக்திகள் ஒன்று சேருவது அப்படின்னு எப்படி பாக்குறீங்க? இது மக்கள் மனசுல எப்படி மாதிரி போய் உங்களுக்கு சாதகமாக நினைக்கிறீங்க? 2026 பிரகாசமாக இருக்கிறது. ஏனால் வந்து இப்போ புதிய கட்சிகள் வந்திருக்கிறது, புதிய கூட்டணிகளுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டு வருது. எதுவாக இருந்தாலும் வந்து இது தேர்தல் களம்ன்றனால வந்து ஒரு நெருங்க தான் வந்து நம்ம அதை உறுதிப்படுத்த முடியும். கண்டிப்பாக 2026 வந்து நம்மளுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும். தமிழ் மொழியை பற்றி குறிப்பிடும் போது தனக்கு வர்ற கடிதம் கூட தமிழ் அந்த கையெழுத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்ல வந்து அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கோரிக்கை தொடர்பான கையெழுத்து வந்து தமிழ்ல இங்கேருந்து வர எம்பிஸ் அது கூட தமிழ்ல இல்ல கையெழுத்து போடுறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட இப்போ நம்ம வந்து தமிழகத்தில் வந்து சரியாக இருமொழி கொள்கையை வைத்திருக்கோம். தமிழ் அல்லது ஆங்கிலத்தை வைத்திருக்கோம். அதனால் ஆங்கிலத்தில் போடுவர்கள் ஓட்டு இருக்கா, தமிழில் போட்டு தான் இருக்கிறாங்க. இதை வந்து ஒரு விமர்சனமாக வந்து ஒரு இதில் ஏன்னா வந்து நம்ம லாங்குவேஜ் இஸ் கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷனில் நம்ம பாலிசி படி நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம்.